ஸ்ரீமாத்ரே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, குரு பயிற்சி எப்போ வருது, அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா, குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் வருமா, இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சிக்கு 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம். அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேச ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி 3ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அதாவது 2ஆம் வீடுன்னு சொல்றது வாக்கு, தனவர, குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி 3ஆம் வீடான வலிமை ஸ்தானத்தில் அமருகிறார். ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குரு பகவான் மேச ராசிக்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய கிரகம். ஏன்னா ராசிக்கு 9 மற்றும் 12க்கு அதிபதியே குரு பகவான் தான். மேச ராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த குரு பகவான் வலிமை ஸ்தானத்தில் அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது ஒரு பலமான குரு அப்படின்னு சொல்லலாம், ஒரு பலமான நன்மைகளை தரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லலாம். தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கான தன்மை ஏற்படும். இதுவரைக்கும் நம்ம இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா வருமா அப்படின்னு சில குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. அந்த குழப்பங்களிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவார்கள். அதே போல பண வரவு, பணம் வேகமா செலவாகிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த செலவுகள்லாம் குறைந்து வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, வலிமை ஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு அந்த பார்க்கக்கூடிய இடங்களும் மேச ராசிக்கு ரொம்ப விசேஷமான இடங்களை பார்க்கிறார். அதுவும் ஒரு சிறப்பானது. குரு அந்த பார்க்கக்கூடிய இடங்கள் விசேஷம். அதே மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் சில நன்மைகளை கொடுப்பார். அந்த வகையில மிதுன ராசியில குரு அமர்வதனால் மேச ராசிக்கு தடைப்பட்ட விஷயங்கள் வெற்றியாக மாறும். இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி பெறுவார்கள். தீர்க்கமான முடிவுகள், ஒரு முடிவு எடுக்கும் போது அது சரியான முடிவு, இதை நம்ம செய்யணும், கண்டிப்பா இது செஞ்சா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேச ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள்லாம் நீங்கி உடலில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு வலிமை கிடைக்கும். மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் விலகி இன்னும் படிக்கக்கூடிய நல்ல ஆற்றல், ஞாபக சக்தி, படிப்பில் நம்ம எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை வெற்றி பெறணும் அப்படிங்கிற உயர்நிலை ஏற்படும். மேச ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய விஷயங்களை உருவாக்குறது, புதிய கிரியேட்டிவ் தன்மைன்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒன்று கொண்டு வரதுக்கான தன்மைகள், ஒரு முயற்சிகள் ஏற்படும். மேச ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவிகள், ஒரு தீர்க்கமான விஷயங்களுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு அவங்க நினைத்த காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படும். இந்த மேச ராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப விசேஷமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். குருவினால் நன்மைகள், முன்னேற்றங்கள் அப்படி சொல்லலாம். இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்ப்பதற்கு ரொம்ப சிறப்பு அதிகம் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. அந்த வகையில குரு பார்வையினால் மேச ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, குரு 5, 7, 9 என்ற ஸ்தானங்களை பார்க்கிறார். மேச ராசிக்கு 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாகவும், மேச ராசிக்கு 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாகவும், 11ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ரொம்ப விசேஷமான பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. அந்த வகையில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்த குரு பார்வையினால் மேச ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அதுலேயும் குறிப்பாக 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் திருமணத்துக்கான யோகங்களை கொடுப்பார். நான் 7ஆம் இடத்தை வந்து திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் கண்டிப்பாக திருமணத்துக்கான யோகங்கள் வரும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 9ஆம் வீட்டை 9ஆம் இடம் சொல்கிறது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தியோக பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், இடம் வாங்குகிற பாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் சொல்லிட்டே போகலாம். அதனால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குழந்தை பாக்கியம் இருக்காது எதிர்பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். அதே போல் திருமண பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், திருமண பாக்கியம் வரும். உத்தியோக பாக்கியம், வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும். அதே போல் 11ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்கிறது பாக்கிய பார்வை, லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த லாபஸ்தானத்தை குரு பார்த்தால் தொழிலில் லாபம் ஏற்படும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விரயங்கள் ஏற்பட்டது. அந்த விரய ராகு நடந்துட்டு இருந்தது. அதுபோல் நான் அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியும் விரய சனியாக இருக்கிறது. அப்போது மேச ராசிக்கு சில விரயங்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், முடிவு எடுக்க முடியாத தன்மை, இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தவறா, இது நல்லதா கெட்டதா அப்படின்ற குழப்பங்களில் இருந்தார்கள். அந்த குழப்பங்களில் இருந்து விடுபட்டு லாபஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்கு ஏற்படும். எதிர்பாராத லாபம், முன்னேற்றம், பெரியவங்க, உயர் பதவியில் இருக்கவங்க, நல்லவங்களோட தொடர்புகள் ஏற்படும். படிப்படியான முன்னேற்ற வளர்ச்சிகளை பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சுவாமி வந்து முருகப்பெருமாள். அதனால் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். அதனால் வாய்ப்பு கிடைத்தால் இந்த குரு பயிற்சி முடிந்ததுக்கு பின்பாக திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வது நல்லது. அல்லது முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குருவை வணங்குவது நல்லது. யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஜீவ சமாதிகள், ஜீவ மூர்த்தங்கள் அல்லது திருவண்ணாமலை கிரிவலம், இந்த மாதிரி குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீவ சமாதிகள் சென்று அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த மகான்களை, யோகிகளை வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான நன்மைகளை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் ரிஷப ராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் அந்த ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு இந்த குரு பயிற்சி. அதாவது ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் அந்த ஜென்ம குருவிலிருந்து விலகி வாக்கு, தனவர, குடும்பம் அப்படின்னு சொல்கிற அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து அமருகிறார். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க என்னென்னா, ரிஷப ராசிக்கு குரு நன்மையை தராத கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு குரு நன்மையை தராது. ஏன் அப்படின்னா, ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்றது தேவகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் பெரிய அளவு நன்மையை தராத கிரகம் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் இந்த குரு இதுவரைக்கும் ரிஷப ராசியில் இருந்ததுனால சில விஷயங்கள் நன்மையும் வந்திருக்கும், சில குழப்பங்களும் தடைகளும் வந்திருக்கும். இப்போ ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. என்ன விசேஷம் அப்படின்னா, வாக்கு, தனவர, குடும்பம். வாக்குனா படிப்பு, பேசுவது, இல்லை வாக்கு கொடுப்பது. தனவர அப்படின்னா பண விஷயங்கள், நமக்கு பண விஷயங்கள். தனவரனா வேலைன்னு எடுத்துக்கலாம். வேலை நம்ம செஞ்சால் தானே அந்த பணம் வருது, இல்லை தொழில் செஞ்சால் தானே பணம் வருது. அப்புறம் தொழில், வேலையிலும் முன்னேற்றத்தை கொடுப்பார். அடுத்து குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்த்தா திருமண வாழ்க்கை. திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான யோகங்கள் வரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள், வீடு கட்ட நினைக்கிறோம், ஒரு இடம் வாங்க நினைக்கிறோம், அப்படியே ஒரு சுப காரியங்களுக்கு போகும்போது அந்த சுபஸ்தானத்துக்கான அமைப்புகளை கொடுப்பார். ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் பாதிப்புகள் நீங்கி இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. அதே போல் அவங்க நகைகள், வீடு, வாகனங்கள், இடங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் பெண்களுக்கு ஏற்படும். ரிஷப ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடலில் இருந்த கோளாறுகள், உடல் ரீதியாக இருந்தக்கூடிய மந்தத்தன்மைகள் விலகி உடலில் ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சிகள் ஏற்படும். ரிஷப ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு சிறு வரைக்கும் இருந்த சில இந்த தடைகள், ஒரு கட்சியில் நமக்கு அவப்பெயர்கள், இந்த கட்சியிலே நம்ம இருக்கலாமா வேண்டாமா, மாறுவோமா அப்படின்ற குழப்பங்கள் நீங்கி
நமக்கு எதிர்பாராத ஒரு பதவிகள், ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு அந்த கலைத்துறையில் ஒரு அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பண வரவுகள், முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது. ஏன்னா குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருந்தால் அந்த இடத்துல நன்மை செய்யாது அப்படின்னு. இதுவரைக்கும் ரிஷபராசியிலே குரு இருந்ததுனால பெரிய அளவு நன்மை இல்லை. அந்த குரு பகவான் அதுலேருந்து பயிற்சியாகி அந்த ரிஷபத்திலேருந்து வெளியே போகிறதுனால ரிஷபத்துக்கு ரொம்ப நன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு ரிஷபராசிக்கு எந்தெந்த இடங்களை குரு பார்க்கிறார், அந்த குரு பார்வையினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரிஷப ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 6 என்ற ருணரோக சத்ருஸ்தானத்தையும் 8 என்று சொல்லப்படுற ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் 10 என்று சொல்கிற ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஜீவனத்தை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிறப்பான தன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 6, 8 குரு பார்ப்பது மறைவு ஸ்தானத்தை பார்க்கிறார். ஏன்னா குரு 2ஆம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் ரிஷபராசிக்கு. அந்த 2ஆம் வீடு தனவர வாக்கு குடும்பம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, மிகுந்த நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள், யோகங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. குரு பார்வையினால் பெரிய யோகங்களோ நன்மைகளோ இல்லை. ஆனால் குரு இருக்கக்கூடிய அந்த இடம் வாக்கு தனவர குடும்பஸ்தானம், பேசுறது, படிப்பு விஷயங்கள், தனவரனா வேலை, குடும்பம் அப்படின்னா சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்குள்ள யோகங்களை தருது. ஆனால் குரு பார்வையினால் ஜீவனத்தன்மை, தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதாவது 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது. இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னா தொழிலில் மேன்மை ஏற்படும். 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை என்று சொல்கிற பாக்கியஸ்தான பார்வையால் பார்க்கிறார். பாக்கியஸ்தான பார்வையால் பார்ப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு, ஏற்கனவே ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுபோல் வேலையில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் விலகும். குறிப்பாக அரசு சார்ந்த வேலைகளுக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், அரசு சார்ந்த வேலைகளுக்கு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அந்த தேர்வில் வெற்றியை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதே போல் அந்நிய நாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனத்துக்கு செல்லணும்னு நினைக்கிறோம், வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறோம், அந்த வாய்ப்புகள் தட்டி விடுது, அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வெளிநாட்டு யோகங்கள் தேடி வரும். அப்போது குருவோட பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் பதவி கிடைக்கும், உயர்நிலைகளை பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத லாபம், முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், அபரிவிதமான நன்மைகள் ஏற்படும். பொதுவாக சொல்லுவாங்க ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் குருவோட பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால, அதுபோல் 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதனாலும் மிக நன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெரிய அளவு நன்மை இல்லைனாலும் நார்மலாக இருக்குது, ஏற்கனவே இருந்ததை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த குரு ரிஷபத்தில் இருந்ததை விட அந்த குரு வெளியே வர்றதுனால நல்லது. ஏன்னா குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்துல நல்லது பண்ணாது, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்ப்பதனால் நன்மைகள் உண்டு, வளர்ச்சிகள் உண்டு அப்படிம்பாங்க. அந்த வகையில் ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால் அபரிவிதமான நன்மைகள், முன்னேற்றங்கள், வளர்ச்சிகளை பெற முடியும். இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது நல்லது. வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, அல்லது குரு சேத்திரங்கள் தென்திட்டை, திரு ஆலங்குடி, திருச்செந்தூர் என்ற குரு சேத்திரங்கள், யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், அது குருவாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த மகான்களை, யோகிகளை வணங்குங்க. ஜீவ சமாதி சென்று வாருங்கள், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான், அந்த விரய குருவாக இருந்த அந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ஜென்ம குருவாக வருகிறார். அதாவது மிதுன ராசியில் வந்துதான் குரு பகவான் அமர்கிறார். ரொம்ப விசேஷமானது. ஏன்னா மிதுன ராசிக்கு சுவாமி புதன், மிதுனம் மற்றும் கன்னிக்கு அதிபதி புதன். இந்த புதனோட வீட்டில் குரு அமர்வதனால் ஒரு சில நன்மைகள், ஒரு சில குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிதுன ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார், அதாவது ஜென்ம குருவாக வருகிறார், அது தலைக்கு மேலே குரு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த ரிஷப ராசியில் குரு அமர்ந்திருப்பதனால அவங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள், ஒரு சில சோர்வுகள், ஒரு சில விரய செலவுகள், ஏன்னா விரய குருவாக இருந்ததுனால தேவையற்ற விரய செலவுகள், வீண் அலைச்சல்கள், வீணான போக்குவரத்து செலவுகள்,
அல்லது வெளிநாடு வெளியூர் போய் ஏமாறுறது, இல்லை யாருக்காவது பணம் கொடுத்து விரயமானதெல்லாம் இனிமே விலகி அதில் வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது கரெக்டா தப்பா, இது நல்லதா கெட்டதா, இதை செய்வதனால் அவருக்கு நன்மையா நமக்கு நன்மையா அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டம், தெளிவான எண்ணங்கள் மிதுன ராசிக்கு ஏற்படும். ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள் முடிவுகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப தெளிவான முடிவாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மாணவ மாணவிகளுக்கு இது வரைக்கும் விரைய குருவாக இருந்ததுனால இந்த எக்ஸாம் டைங்கள்லையோ ஏதாவது ஒரு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போதோ ஒரு பயம் ரொம்ப இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த பயமே சில அந்த உங்கள் மதிப்பெண்களை குறைச்சிருக்கும். ஆனால் இப்போ ஜென்ம குருவாக வந்ததுனால ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இந்த விஷயத்தில் நான் ஜெயிப்பேன், இந்த இத்தனை மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்துணர்வு ஏற்படும். அதனால் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு சில வீண் அவப்பெயர்கள், திட்டுக்கள், சாபங்கள் இருந்திருக்கும். ஏன்னா விரைய குருவாக இருந்ததுனால அதெல்லாம் நீங்கி அவர்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி, பெரியவங்க, உயர் பதவியில் இருக்கவங்க, நல்லவங்களோட நட்புகளை கொடுக்கும். அதனால் பெண்களுக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்குது. மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு நுணுக்கத்தன்மை, திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு விஷயத்தை மதிநுட்பமாக ஆராய்ச்சி செய்து செய்யக்கூடிய திறமைகள் வரும். ரொம்ப விசேஷமான தன்மை அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும். இந்த மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய விஷயங்கள் செய்வதோ, பெரியவங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க, நல்லவங்களோட நட்புகளோ கிடைத்து அதனால் சில அனுகூலங்கள் ஏற்படு வளர்ச்சியை பெறுவாங்க. மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஆனால் குரு பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசியிலிருந்து கொண்டு குரு பகவான் 5, 7, 9 என்ற இடங்களை பார்ப்பதனால் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த குருவோட பயிற்சியில் அந்த குரு பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மிதுன ராசிக்கு 5, 7, 9 என்ற இடங்களை 5, 7, 9 என்ற ஸ்தானங்களில் குரு பார்க்கிறார். ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே வந்து மிதுன ராசிக்கு 7 மற்றும் 10க்கு அதிபதி குரு பகவான், சமசப்தம ஸ்தானாதிபதியும் ஜீவனம் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான். அதனால் மிதுன ராசிக்கு இந்த குரு பார்வை ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம், யாராவது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்களுக்கான யோகங்கள் வரும். தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் சரியாகி அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் சமசப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் திருமணம் சித்திக்கும், திருமணத்துக்கான யோகங்கள் வரும், திருமணம் கைகூடும். அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் ஸ்தானத்தை, இது 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் குரு பகவான் தன்னுடைய சுயஸ்தான இடத்தையே 7ஆம் பார்வையை பார்ப்பதால் திருமண தடை விலகும். குறிப்பாக வந்து யாருனே திருமணம் ஆகி சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்க. அந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பாக்கியஸ்தானம், இடம், வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கோ, குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கோ, திருமண யோகம், இடம் வாங்கு பாக்கியம் சொல்ல பாக்கியஸ்தானங்கள் ஏற்படும். அதனால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், எங்களுக்கு பதவி உயர்வு வேணும், வேலையில் வந்து ப்ரொமோஷன் வேண்டியிருக்கு, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைகள் தேடிக்கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக அரசாங்க வேலைகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு யோகமான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சியில் அரசு வேலைக்கு ஏதாவது தேர்வு எழுதணும்னா கண்டிப்பாக தேர்வு எழுதுங்க, கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க, மென்மேலும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான யோகங்கள், நன்மைகளை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த குருவோட பார்வை நமக்கு நன்மையை தந்தாலும் நம்ம குரு வழிபாடும் செய்வது ரொம்ப நன்மையை தரும். நல்ல வாய்ப்பு கிடைத்தால் பக்கத்தில் ஏதாவது கோயில்கள் இருந்தால் அங்கே சென்று குரு வழிபாடு செய்யுங்க, மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடக ராசிக்கு இதுவரைக்கும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அந்த லாபஸ்தானத்திலிருந்து விலகி விரய குருவாக வருகிறார். அதாவது இந்த குரு பயிற்சியில் கடக ராசிக்கு விரய குருவாக வருகிறது. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து விரய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி 12ஆம் வீட்டுக்கு அமர்கிறார். இந்த 12ஆம் வீட்டை விரயம், அயன, சயன, பயணஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத செலவுகள், விரைய செலவுகள், அலைச்சல்கள், வீணான மனக்குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாக வந்து கடகராசிக்கு சந்திரன் தான் சுவாமி. பொதுவாக கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே மன ரீதியாக சில சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து சனியோட தொந்தரவுகள் இருக்குது. அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அஷ்டம சனி நடந்துட்டனால கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே மன ரீதியாக சில சஞ்சலங்கள் இருக்குது. இந்த நிலையில் குரு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி விரைய குருவாக வருவது ஒரு பின்னடைவு தான். கடகராசிக்கு ஒரு சில குழப்பங்கள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம பொறுமையாக பதறாமல் இருந்தால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். பதறாத காரியம் சிதறாது, நிதானம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கும் போதோ, பணம் கொடுக்கும் போதோ, யாரையும் நம்பி ஒரு காரியத்தில் இறங்கும் போதோ, யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போடும்போதோ, அவங்களுக்கு நான் வந்து பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடும்போதோ நம்ம மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதே போல் யாராவது ஒருத்தருக்காக நாம் கடன் வாங்கி கொடுத்தால், இந்த ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு அவங்க எதிராக மாறுவார்கள். ஏதாவது அட்வான்ஸ் போடும்போதோ, ஏதாவது உறுதி பத்திரங்கள் போடும்போதோ, ஒப்பந்தங்கள் போடும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசிக்கு இந்த குரு விரயமாக இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நம்ம மாட்டிக்கொள்வோம். நல்லது பண்ண போகிறேன், புண்ணியம் பண்ண போகிறேன், ஒருத்தருக்கு உதவி பண்ண போகிறேன், தர்மம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. கடகராசி சேர்ந்த பெண்களுக்கு சில உடல் உபாதைகள், சில உடலில் வலிகள் ஏற்படும். அதனால் ஓய்வு எடுப்பது, தேவையான சரிவீத உணவுகள் சாப்பிட்டு கொள்வது நன்மையை தரும். கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பதட்டம், பயம், எரிச்சல் இதெல்லாம் வரும். அதனால தான் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொன்னேன். பதறாமல் பொறுமையாக இருந்தால் அந்த காரியங்களை ஜெயிக்க முடியும். கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கோபம், எரிச்சல், பதட்டம், தூக்கமின்மை இதெல்லாம் வரும். பொறுமையாக நிதானமாக இருக்கணும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது, ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை 2-3 தடவை பண்ணுற மாதிரி வரும். ஞாபக மறதிகளோ, ஒரு பணம் நினச்சிட்டு அது மறந்துடுவோம், இப்படி ஏதாவது விட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களும் செய்வது நல்லது. குரு வந்து இருக்கக்கூடிய இடம் விரய குருவாக இருந்தாலும் கூட குரு பார்வையினால் கடகராசிக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கிறது, ஒரு சில முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். குருவிட பார்வையினால் கடகராசிக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஏன்னா குரு வந்து 12இல் மறைந்து இருக்கிறார். கடகராசிக்கு குரு மறைவு, விரயஸ்தானத்தில் விரய குருவாக மறைந்திருக்கிறார். இருந்தாலும் அந்த குருவோட பார்வைக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. குரு பகவான் 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். சுகஸ்தானம், வீடு, குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. இடம் வாங்கக்கூடிய ஸ்தானங்களை கொடுப்பார். அதே போல் சுகஸ்தானங்கள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள், நல்ல காரியங்கள், நல்ல நிகழ்வுகள் ஏற்படும், நன்மைகள் வரும். அதே போல் 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள்லேருந்து இந்த தடைகள் எல்லாம் வெற்றி பெற முடியும். கொஞ்சம் கடன், நோய், பகைகள் இருக்கும். இருந்தாலும் கூட அதெல்லாம் நீங்கள் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வலிமையை கொடுப்பார். குரு வந்து கடன்கள், நோய்கள் இருந்தாலும் கூட அதை நாம் சரி செய்வதற்கான உத்வேகமும் அதை எதிர்கொள்வதற்கான அந்த திறமையும் கொடுப்பார். அதே போல் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம், ஆயுள், ஆரோக்கிய ஸ்தானம். அதனால் கடகராசிக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள், ஆயுள் சார்ந்த குறைபாடுகள் வரும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கணும். அதே போல் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகள் எடுக்கக்கூடாது. அப்படி உடலுக்கு ஒவ்வாமையை தரக்கூடிய உணவுகள் எடுத்தால் தோலில் அலர்ஜி, நரம்பு கோளாறுகள், மூச்சு திணறல்கள், வயிறு வலி, கைகால் வலிகள் அப்படின்னு உடம்பு ரீதியாக சிறு கோளாறுகள், பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் கடகராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே அவங்களுக்கு குரு நன்மை தருவார். கண்டிப்பாக குரு வழிபாடு செய்யணும். குரு பயிற்சி முடிந்த உடனே அர்ச்சனை தொடர்ந்து செய்யுங்க. குருவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப விசேஷமானது. திருச்செந்தூர் சென்று வருவது நல்லது. தென்திட்டை, திரு ஆலங்குடி, இதுபோல் குரு சேத்திரங்கள், குரு பகவான் இருக்கக்கூடிய பிரசித்தமான ஸ்தலங்கள், யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஜீவ சமாதிகள் இதெல்லாம் சென்று வணங்கணும். அது மாதிரி சித்தர்களை வணங்கும்போது அந்த சித்தர்களுடைய அந்த அனுகிரகத்தால், இந்த குருவுடைய அனுகிரகத்தால் நம்ம காரியங்களில் வர தடைகள், மனக்குழப்பங்கள், ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நம்ம வரக்கூடிய அந்த குழப்பம், தடைகள்லாம் நீங்கி வெற்றியை பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சியில் பெரிய அளவு நன்மைகளில் சுமாரான பலன்களாக இருந்தாலும் கூட இந்த குருவோட பார்வை ரொம்ப விசேஷமான பலன்களை தரும், நன்மைகளை தரும். குரு வழிபாடு செய்தால் மேலும் நன்மைகளை பெற முடியும்.
சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் இதுவரைக்கும் அமர்ந்திருந்த குரு பகவான் அந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருகிறார். ரொம்ப ஒரு விசேஷமானது. லாப குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்திலோ அல்லது கோச்சார அமைப்பிலோ 11ஆம் வீடு என்பது ரொம்ப விசேஷமானது. பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறக்கிறச்சே குறிக்கும் போது சொல்லுவாங்க, குழந்தை பிறக்க ஆப்ரேஷனில் குறிக்கும்போது 11ல் சூரியன் இருக்க மாதிரி 11ல் நல்ல கிரகங்கள் இருக்க மாதிரி குறிச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த 11ஆம் வீடு, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு மிகச்சிறந்த நன்மைகள் யோகங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கண்டசனி இந்த ரெண்டும் பாதிப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ வந்து கண்டசனி இருக்கு, இன்னும் அடுத்த அஷ்டம சனி வரப்போகிறது. 2 பாதிப்புகளும் நிகழ உள்ளது. ஆனாலும் இந்த கண்டச்சனியினால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு ஒரு சில கண்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு லாபஸ்தான குருவா வருவதனால லாபங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு நன்மைகளை தரல. ஏன்னா சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும், 10ல் மட்டும் குரு வரவே கூடாதும்பாங்க. இந்த சிம்ம ராசி இது வரைக்கும் 10ல் குரு இருந்து சில தடைகள், சில ஸ்திரத்தன்மைகள், இது செய்யுமா வேண்டாமா, சரியா தப்பா அப்படின்னு நிதானமா நின்றுகிட்டே இருந்தது. இப்ப லாபஸ்தானத்தில் குரு வந்ததனால் எதிர்பாராத லாபங்கள், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். குறிப்பா அரசு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். அந்நிய நாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்ம ராசிக்கு மிகச்சிறந்த யோகங்கள், வளர்ச்சிகள் ஏற்படும். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அந்த தொழிலை விரிவுபடுத்தி புதிதாக வேறு தொழில் செய்வதற்கோ அந்த தொழிலின் முன்னேற்றம் அடைவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குருவுடைய அந்த பயிற்சியினால் சிம்ம ராசிக்கு சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள், முன்னேற்றங்கள், அவங்க நினைச்ச காரியங்கள் இந்த தடைகள் விலகும், சுப காரிய தடைகள் நீங்கி சுப காரியங்கள் ஏற்படும். சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு புதிதாக உருவாக்குதல், ஒரு விஷயத்தை ரொம்ப திறம்பட செய்வது, நம்மளோட உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்க நினைச்ச பதவிகள், நினைச்ச இடங்களில் போய் அமரக்கூடிய யோகங்கள் சித்தியாகும். சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் படிப்பில் முன்னேற்றம், தேர்வு எழுதுவது, அந்த தேர்வில் அவங்க நினைச்ச பர்சன்டேஜ், அவங்க நினைச்ச அளவான மார்க்குகள் எடுப்பதற்கான யோகங்கள் வரும். சிம்ம ராசிக்கு இந்த குரு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப விசேஷமானதான் இருக்கு. இருந்தாலும் குரு பார்வையினால் சிம்ம ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்கள், என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. வலிமை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலிமை ஸ்தானத்தை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது. இப்போ ஒரு பலமான ஒரு இடத்த பார்க்குறார். அதே போல் 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படி சொல்லுவாங்க. புத்திர பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் புத்திர பாக்கியம் ஏற்படும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5ஆம் இடம் சொல்கிறது பூர்வீக புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள்ட்டிருந்து வரக்கூடிய அந்த சொத்துக்கள், பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், அதாவது இடம் சம்பந்தமாக பூர்வீகம் சார்ந்து ஏதாவது கோளாறுகள்னால் அந்த கோளாறுகள்லாம் நிவர்த்தி ஆகும். 5ஆம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணியம், முன்னோர்கள், குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அதே போல் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும். ஏதாவது ஒரு தடையாக இருந்தால் இது செய்யலாம், இது நமக்கு கிடைக்கும் நம்பிட்டு இருக்கும்போது அது தடையாக இருந்தால் அந்த தடைகளில் வெற்றி பெற முடியும். அதே போல் 7ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பாக்கிய பார்வைன்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கும். இந்த சிம்ம ராசியில் யாருக்காவது திருமணம் முடியாமல் இருந்தால் இந்த குரு பயிற்சியினால் அவங்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தில் உயர்நிலைகளை பெறுவாங்க. அவங்க நினச்ச மாதிரியான வரன்கள் அமையும். பதவி உயர்வு ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் லாபம், வளர்ச்சிகள் வரும். அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு, அந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அரசு வேலையில் உயர்நிலை பெறுவார்கள். அந்நிய நாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, எதிர்பாராத முன்னேற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள், நல்ல வளர்ச்சியை தரும், முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட குரு பார்வையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. இந்த குருவோட பார்வையினால சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது நல்லது. தென்திட்டை, திரு ஆலங்குடி, திருச்செந்தூர் இந்த மாதிரி குரு சேத்திரங்களில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும்.
கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் அமர்கிறார். அதாவது தொழில் குருவாக வருகிறார். பொதுவாக சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும், 10ல் மட்டும் குரு வரவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல 10ல் ஒரு பாவி இருந்தால் பதவி உண்டு, 10ல் ஒரு பாவினால் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம் கணிக்கும் போது சொல்லுவாங்க 10ல் ஏதாவது ஒரு பாவி இருக்காங்க அப்படிவாங்க. ஏன்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் பதவி உண்டு. அதே நேரத்தில் 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு வரும்போது சில இடையூறுகள், சில இடைஞ்சல்கள், சில குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி புதன் அவங்க ஏற்கனவே ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள வீணாக டென்ஷன் ஆக்கி சில பதட்டங்கள், சில எரிச்சல்களை உண்டாக்குவாங்க எல்லாரும். அப்போ நம்ம பதறாமல் பொறுமையாக இருந்தால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கணுமே ஒழிய மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நான் எடுத்துக்கொண்ட செயல் என்ன, அந்த செயலில் நான் எப்படி வெற்றி பெறுவது, அந்த காரியத்தில் நம்ம எப்படி ஜெயிப்பது, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய மற்றவர்களோட நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. மற்றவர்கள் சொல்வதை எடுத்துக்கணும், அது சரியான்னு பார்த்து நம்ம செய்யணும். இந்த கன்னி ராசியை பொறுத்த மட்டும் குரு பயிற்சி கொஞ்சம் நன்மைகளை தரல. அதே போல 10ல் இருக்கிறதுனால தொழில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், பதவியில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க, அதுலேயும் சில இடையூறுகள், தாமதங்கள், தடைகள் வரும். ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி சேர்ந்த பெண்களுக்கு மனக்குழப்பங்கள், வீணான சண்டைகள், பகை உணர்வுகள் ஏற்படும். அதனால் யாரோட பேசும்போது அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக பேசணுமா, இது தேவைதானான்னு பார்த்து பொறுமையாக நிதானமாக பேச வேண்டும். அதே போல் கன்னி ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஞாபக மறதிகள் ஏற்படும். இது எழுதணும்னு நினச்சிட்டே இருப்போம், அது எழுதாமல் விட்டுரும். தேர்வுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கும், தேர்வு எழுதுறச்சே மறந்துடும். அந்த மாதிரி சில ஞாபக மறதிகள் ஏற்படும். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை பொறுமையாக யோசித்து செயல்படுவது நல்லது. கன்னி ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் கூட இருப்பவர்களாலே சில இடையூறுகள், அவங்க கூட இருக்கவங்களே எதிராக மாறுவாங்க. சில நம்மளே அவங்க திட்டுற மாதிரி, நமக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்கும். அதில் கூட இருக்கிறவங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லாமல் என்ன முக்கியமான விஷயங்களோ அதை மட்டும் சொல்வது நன்மையை தரும். கன்னி ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நீங்கள் ஒரு திறமையாக ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, அது இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடுவார். இது நான் தான் பண்ணேன், இவருக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் உங்களோட திறமைகள், நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை இன்னொருத்தர் கற்றுக் கொடுப்பதாலோ அவர்களை நம்பி சொல்லுவதனாலோ உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும். அதனால் கன்னி ராசியை சேர்ந்த கலைத்துறையினர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்காதீங்க. முக்கியமான விஷயங்கள், தேவையானதை மட்டும் சொல்லுங்கள். அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களோட நீங்கள் திறமையாக இருக்கிற மாதிரி இருந்து கொள்வது நல்லது. சரி, கன்னி ராசிக்கு இந்த 10ல் குரு இருக்குது, அதனால் சில நன்மைகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் குரு பார்வையினால் சில நன்மைகள் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கன்னி ராசிக்கு குரு பார்வையினால் என்னென்ன மாதிரி நன்மைகள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா 10ல் குரு இருக்கிறதுனால சில கெடுதல் அப்படின்ட்டு, அது எப்படி இந்த பார்வையினால் நமக்கு நன்மையாக மாறுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கன்னி ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தனவர வாக்கு குடும்பஸ்தானம், படிப்பில் இருந்த தடைகள் விலகும், படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் மதிப்புகள் கிடைக்கும். தனவரஸ்தானம், பணம் ஏதாவது தடைபட்டிருந்தால் அந்த பணங்கள் கிடைக்கும். நம்ம பணம் ஏதாவது எதிர்பார்த்துருந்தாலோ, பணம் வர வேண்டிய பாக்கிகள் இருந்தாலோ அது சேரும். தொலைதூர பயணங்கள் நன்மை தரும். வெளிநாட்டு சேர்ந்த வேலைகள் தேடி வரும். அரசாங்கம் சார்ந்த நிலைகளில் உயர்நிலையை பெறுவார்கள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும். தனவரஸ்தானம்னா பண வரவு அப்படின்னு அர்த்தம். வர வேண்டிய பண பாக்கிகள், தடைகள்லாம் நீங்கி நமக்கு பணம் வரும். குடும்பஸ்தானம் அப்படின்னா, குடும்பஸ்தானம்னா குடும்பத்தில் சுக நிகழ்வுகள், குழந்தை பாக்கியம், திருமணம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனங்கள் வாங்குவது, நகைகள் வாங்குவது என்ற இந்த குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் மென்மேலும் உயர்நிலைகளை பெறுவதற்கும் நன்மைகளை பெறுவதற்குமான யோகங்களை கொடுக்கும். ஸோ இந்த குரு பயிற்சியினால் கன்னி ராசிக்கு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், சுப தன்மைகளை கொடுக்கும். அதே போல் 7ஆம் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சுகஸ்தானம், அம்மா, வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்கறதுனால வீடு கட்டுவதற்கோ, இடம் வாங்குவதற்கோ,
சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் செய்திருக்க யோகங்கள் வரும். 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால ஒரு சில மனக்குழப்பங்கள் தடைகள் வரும். அதுக்கு தான் நம்ம குரு வழிபாடு செய்ய வேண்டும், குருவை வணங்க வேண்டும். வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்க குருவையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ வழிபாடு செய்வது நல்லது. நவகிரகத்தில் இருக்க குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ரூபம், குருவுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரகஸ்பதி, தேவர்களின் குரு என்று சொல்லப்படுற பிரகஸ்பதி. நவகிரகத்தில் இருக்க குருவையும் வணங்கலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யலாம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு மிகவும் சிறப்பான காலம், சிறப்பான நன்மைகளை பெற முடியும், சிறப்பான யோகங்களை பெற முடியும். அதனால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ மாத்ரே நமக. துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்கிறார். பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தை கூடைய ஸ்தானம் என்று சொல்வார்கள் 9ஆம் இடத்தை. பாக்கியம்னா என்ன? குழந்தை பாக்கியம், உத்தியோக பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், இடம் வாங்குற பாக்கியம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி பாக்கியங்களை தரக்கூடியதுதான் இந்த பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் குரு அமர்வது ரொம்ப சிறப்பானது. அதே போல் 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள், தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய தடைகள், தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய அந்த வம்பு வழக்குகள், வீணான குழப்பங்கள், தடைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். பொங்குஸ்தானம்னு சொல்லுவாங்க, 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் பொங்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான இடம். இந்த 9ஆம் இடத்தில் குரு இருப்பது ரொம்ப விசேஷமான பலன்கள், நன்மைகள், முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு முழுவதுமே துலாம் ராசிக்கு குரு நன்மையை தரக்கூடிய கிரகமாக இருக்கும். பொதுவாக ரிஷபம் மற்றும் துலாமுக்கு குரு ரொம்ப நன்மையை தராது. ஏன் அப்படின்னா, ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் என்பது அசுர குரு, சுக்கராச்சாரியார். இந்த சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபம் மற்றும் துலாமுக்கு எப்போதுமே குரு மிக நன்மைகளை தராத கிரகம். ஆனால் இந்த முறை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்கள் அப்படி எடுத்துக்கலாம். குரு 9இல் அமர்வதால் ரொம்ப நன்மைகள். சரி, குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய பார்வையினால என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, துலாம் ராசிக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். ரொம்ப விசேஷமானது. ஏன்னா துலாம் ராசி குரு பார்ப்பது ரொம்ப நன்மைகளை தரும். அதுலேயும் குறிப்பாக எப்போதுமே ரிஷபம் மற்றும் துலாமுக்கு குரு பெரிய நன்மைகளை தராது. ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த ஒரு தன்மையை கொடுக்கும். 5ஆம் பார்வையாக குரு துலாம் ராசியவே பார்க்கிறார். அதாவது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த குழந்தை பாக்கியம் சொல்லப்படுற அந்த இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் தொழிலில் வளர்ச்சி, அதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அல்லது அந்நிய நாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டில் நிறுவனத்தில் உள்ள அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத ப்ரொமோஷன், முன்னேற்றங்கள், வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த குருவோட பார்வை ரொம்ப சிறப்பான யோகங்கள், நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நேரடியாக துலாம் ராசியை பார்ப்பதால் அது ராஜயோக பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ராசிக்கு 3ஆம் இடமான வலிமை ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த 3ஆம் இடத்தை வலிமை ஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது. அதுவும் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் திருமண தடைகள் விலகும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கு யாராவது திருமணம் தட்டி போயிருந்தாலோ, திருமணம் தடையாக இருந்தாலோ, இல்லை திருமணத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலோ அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ரொம்ப சுபிட்சமான நன்மைகள், சுப காரியங்கள், வெற்றிகளை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் குரு பகவான் 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தான பார்வையாக பார்ப்பதால் பாக்கியங்கள் ஏற்படும். இடம் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரி நகைகள் வாங்குவது, இப்படி சுப விஷயங்கள், சுப காரியங்கள், சுப விஷயங்கள், சுப செலவுகள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்கள் இருந்தாலும் குரு வழிபாடு செய்யுங்க. குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கி வாருங்கள், நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் 7ஆம் இடம் சொல்கிற சமசப்தமத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த 7ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 8ஆம் இடம் சொல்கிற ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தில் அமர்கிறார்.
பொதுவாக குரு பகவான் வந்து 6, 8, 12 மறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வரும்போது பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை. 6, 8, 12 எந்த கிரகங்கள் வந்தாலும் மறையும். இந்த மறைவு ஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்கு குரு வருவதனால பெரிய அளவு நன்மைகள் இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் குரு வந்து 8ஆம் இடத்தில் இருப்பதனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் போக்குவரத்துகளிலும் கவனம் தேவை. குறிப்பாக வந்து உணவு விஷயங்கள், சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில உபாதைகள் உடம்பில் ஏதாவது சிறு சிறு கோளாறுகள் ஏதாவது உடல் ரீதியாக வந்தால் கூட உடனே அதுக்கான வைத்தியங்கள், அதுக்கான மருத்துவம் நம்ம பார்க்கணும். ரொம்ப கடுமையான வேலைகள் செய்யும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது போக்குவரத்துகளிலோ ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதோ, ஒரு மிஷினரி இந்த பகுதிகளில் இருக்கும்போதோ, ஒரு பள்ளமான இடங்கள், கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியஸ்தானம் என்று சொல்கிற 8ஆம் இடத்தில் குரு மறைவதால் ஒரு சில உபாதைகள் ஆரோக்கியத்திலும் ஆயுளும் ஏற்படும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க ஆயுள் ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நன்மையை தரும். சரி, குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார், பெரிய அளவு நன்மை இல்லை. ஆனால் குருவோட பார்வை ரொம்ப சிறப்பானது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. அந்த குருவுடைய பார்வையினால் விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள்ங்கிறதையும் பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 12ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாகவும், 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாகவும், 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் இந்த குரு பார்வையால் இருக்கு அப்படின்னா, 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனவர, குடும்பஸ்தானம். வாக்கு என்றால் கல்வி அல்லது பேசுவது அல்லது வாக்கு கொடுப்பது, உறுதி பண்ணுவது அப்படின்னு சொல்லலாம். தனவரஸ்தானம் அப்படின்னா பண வரவுகள், வேலை அல்லது நமக்கு வர வேண்டிய பண பாக்கிகளை குறிக்கக்கூடிய இடம். குடும்பஸ்தானம் என்றால் திருமணம் அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுப காரியங்கள், குழந்தை பாக்கியம், வீடு, இடம், வாகனங்கள் வாங்குவது அல்லது திருமணம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த குருவோட பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது, நன்மைகளை தரும். அதே நேரத்தில் குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அலைச்சல்கள், சயன பயணஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீணான அலைச்சல்கள், விரைய செலவுகள், தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற ஞாபக மறதிகள், மனக்குழப்பங்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமையாக, அவசரப்படாமல் நிதானமாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். அதே போல் குருவோட பார்வை 4ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையை பார்ப்பதால், இந்த 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், வீடு, இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடு இடத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், வீணான மனக்குழப்பங்கள், தடைகள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஞாபக மறதிகள், விரைய செலவுகள் ஏற்படும். அதனால் வாய்ப்பு கிடைத்தால் விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக தென் திட்டை, திரு ஆலங்குடி, திருச்செந்தூர் என்ற குரு சேத்திரங்களை வணங்குங்க. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சென்று தட்சிணாமூர்த்தி நவகிரக குருவை வணங்குங்க. யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஜீவ சமாதிகள், ஜீவ முகூர்த்தங்கள், ஜீவ சமாதி அடைஞ்ச கோயில்கள் வணங்கலாம். சித்தர்கள், மகான்கள், யோகிகள் வணங்கலாம். திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருவது நல்லது. அதனால் வாய்ப்பு கிடைத்தால் விருச்சிக ராசிக்காரங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது நன்மையை தரும். தனுசு ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுற மறைவு ஸ்தானத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து இதுவரைக்கும் கடன், நோய், பகைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி 7ஆம் இடம் சொல்கிற சமசப்தம ஸ்தானத்தில் அமர்கிறார். பொதுவாக சமசப்தம ஸ்தானம் சொல்லுவாங்க, இல்லை களத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் குரு அமர்வதால் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்தில் குரு அமர்வதால் திருமணத்துக்கான யோகங்களை குரு கொடுப்பார். 7ஆம் இடத்துல குரு இருந்தால் குரு நோக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சார், குரு நோக்கம் வந்திருக்கான்னு பாருங்க, திருமண யோகம் வந்திருக்கான்னு பாருங்க அப்படிம்பாங்க. அந்த வகையில் ஒரு சிறப்பான யோகங்களை தரக்கூடிய அந்த அமைப்பு கொண்டது தான் இந்த குரு பயிற்சி. 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் வந்து திருமணம் தட்டி போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். அதே போல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியிலேருந்து குழந்தை பாக்கியத்துக்கான யோகங்கள் வரும். உத்தியோகஸ்தானங்களில் ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, உயர் பதவியை நோக்கி இருக்கக்கூடியவங்க, அது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் எதிர்பாராத நன்மைகள், திடீர்னு அரசு வேலை கிடைக்கும், திடீர்னு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை குரு பகவான் வழங்குவார்.
தனுசு ராசிக்கு சுவாமியே குரு தான். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து தனுசு ராசியை பார்க்கிறார். இந்த குருவோட பார்வை தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரும். இந்த தனுசு ராசிக்கு குருவோட பார்வையினால என்னென்ன மாதிரியான பலன்கள்ங்கிறதையும் பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குன்னா, தனுசு ராசியை நேரடியாக குரு பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக குரு சமசப்தம பார்வையில் நேர் பார்வையாக பார்க்கிறார். ஏன்னா 3 ராசியை தான் பார்க்கிறார், துலாம், தனுசு மற்றும் கும்பம். அந்த வகையில் தனுசு ராசியை நேரடியாக பார்க்கிறார். ஏற்கனவே தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். தன்னுடைய சுயஸ்தான இடத்தை, தன்னுடைய வீட்டை குரு நேரடியாக பார்ப்பது ரொம்ப விசேஷமானது. அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் திருமண தடைகள் நிறைய இருந்தது. இந்த தடைகளெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நீங்கும். அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா குரு பகவான் திருமணக்காரகன், புத்திரக்காரகன், உத்தியோகக்காரகன்பாங்க. ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா குருவுடைய அனுகிரகம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்னா குருவுடைய அனுகிரகம் வேணும், ஒரு உத்தியோகத்தில் ஒரு தொழிலில் உயர்வு பெறணும்னா அதுக்கு குருவோட அனுகிரகம் வேணும். அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த குரு பகவான் இவர்களுக்கு 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிறப்பானது. சிறப்பான யோகங்கள், நன்மைகளை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் தனுசு ராசியை குரு பார்ப்பதால் எதிர்பாராத முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது குறிப்பாக திருமண தடை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த திருமண தடை விலகி திருமணத்தில் வெற்றி பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பாக அரசு வேலைக்கு எழுதக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கோம் சார், அமையவே மாட்டேங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஏற்கனவே தொழில் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ விரிவுபடுத்துவதற்கு, அந்த தொழிலை வளர்ச்சிப்படுத்துவதற்கு, விரிவுபடுத்துவதற்கு, தொழிலின் முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகங்கள் வரும். ரொம்ப ஒரு சிறப்பான காலம், சிறப்பான நன்மைகள் இந்த குருவினால் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. இந்த குருவோட பார்வை தனுசு ராசிக்கு விழுவதால் ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்கள். இருந்தாலும் குரு வழிபாடு செய்தால் மேலும் நன்மைகள், சிறப்பான யோகங்களை பெற முடியும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்க குருவையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டால் தனுசு ராசிக்கு மேலும் நன்மைகளை பெற முடியும். மகர ராசிக்கு குருவோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் மகர ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்ற இடத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி 5ஆம் இடம் என்று அந்த பூர்வ புண்ணியத்திலிருந்து 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானம், கடன், நோய், பகை என்ற ஸ்தானத்தில் அமர்கிறார். அதனால் கடன்கள் ஏற்படும், தேவையற்ற விரைய செலவுகள், ரோகம்னா நோய் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தேவையற்ற செலவுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி குடும்பத்தில் சில சில சண்டை சச்சரவுகள், கருத்து மோதல்கள், வாக்குவாதங்கள், மன ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் இந்த குருவோட இந்த பயிற்சியில் மகர ராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குருவுக்கு அர்ச்சனை பண்ணணும், குரு சேத்திரங்கள், குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, குரு இருக்கிற இடம் நல்லதில்லை அப்படிம்பாங்க. அந்த வகையில் குரு பகவான் 6இல் மறைவாக இருப்பதனால பெரிய அளவு நன்மைகளை மகர ராசிக்கு தராது. இருந்தாலும் குருவோட பார்வையினால் சிறு சிறு நன்மைகள் மகர ராசிக்கு உண்டு. சரி, குருவோட பார்வையினால மகர ராசிக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்குது, குருவோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குருவோட பார்வை ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய வகையில் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ரொம்ப விசேஷமானது. 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்தால் வாக்கு, தனவர, குடும்பஸ்தானம் என்று பெயர். ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப சிறப்பு. மகர ராசிக்கு குரு இருக்க இடத்த விட பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது. தனவரஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்ற இடத்த குரு பார்க்கிறார். அதனால் சிறப்பான நன்மைகள், யோகங்களை மகர ராசிக்காரங்க குரு பார்வையினால் பெறுவார்கள். அதே போல் ஜீவனம் என்று சொல்கிறப்ப 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு 10இல் இருந்தால் பதவி பறிபோகும். 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும். ஆனால் குரு 10இல் பார்ப்பது பதவியை கொடுக்கும். எதிர்பாராத தொழில் வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், லாபங்களை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக வெளிநாடு சார்ந்த தொழில்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து பொருட்களை வாங்கி அதை மதிப்பு கூட்டி தரம் உயர்த்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்கள், சிறப்பான அமைப்புகள் இருக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள், அரசாங்கத்தில் உயர் நிலைகள், எதிர்பாராத வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் ஏற்படும்.
அதே போல் மகர ராசிக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் சில போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துக்கள், காயங்கள் படுவதற்கோ அல்லது போக்குவரத்தில் கவனக்குறைவினால சிறு சிறு உடலில் பாதிப்புகள், காயங்கள் படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போக்குவரத்துகளில் செல்லும் போது, பயணங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து, 6 முறை யோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி பல முறை யோசித்து அந்த விஷயத்தை செய்வது நல்லது. அதனால் குரு வழிபாடு செய்யுங்க. அந்த குருவை வணங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சினால் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குரு வழிபாடு செய்து வந்தால் மிகச்சிறந்த நன்மைகளை பெற முடியும். கும்பராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் 4ஆம் வீடு என்று சொல்லப்படுற சுகஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி 5ஆம் வீட்டில் அமர்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் இந்த கும்பராசிக்கு ஏற்படும். ஏன்னா இதுவரை 7.5 சனியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான நன்மைகளை தரும். ஏன்னா குரு பகவான் 5, 7, 9 என்ற பார்வையில் கும்பராசியை நேரடியாக பார்க்கிறார். இந்த நேர் பார்வை உழுவக்கூடிய ராசிகளுக்கு ராஜயோகங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க. அந்த வகையில் கும்பராசியை நேர் பார்வையாக, அதாவது 9ஆம் பார்வையாக, பாக்கிய பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். அதே போல பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுற 5ஆம் வீட்டில் அமர்கிறார். கும்பராசிக்கு குரு பகவான் 2 மற்றும் 11க்கு அதிபதி. 2ஆம் இடம் சொல்ற தனவரஸ்தானத்திற்கும் 11ஆம் வீடு என்று சொல்ற லாபஸ்தானத்துக்கும் அதிபதியே குரு பகவான். அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த குரு பகவான் கும்பராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியத்தையும், புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்தையும், முன்னோர்களிலிருந்து வரக்கூடிய ஆசிகளையும் குறிக்கும். அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த 5ஆம் வீட்டில் குரு அமர்வதால் மிகச்சிறந்த யோகங்கள், நன்மைகள், வளர்ச்சிகள் கும்பராசிக்கு ஏற்படும். குறிப்பாக தடைகள் எல்லாம் நீங்கும். இதுவரைக்கும் காரிய தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கும். அதுபோல் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏற்கனவே 7.5 சனி நடந்ததுனால சில கடன்களுக்கு ஆட்பட்டிருப்பாங்க கும்பராசிக்காரங்க. இந்த கடன்லாம், அந்த கடனோட சுமையெல்லாம் குறைந்து அபரிவிதமான நன்மைகள், வளர்ச்சிகளை பெறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவோட பார்வை நேரடியாக விழுவதனால ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்குது. கும்பராசிக்கு குருவோட பார்வையினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கும்பராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கும்பராசியவே குரு பார்க்கிறார். ரொம்ப விசேஷமானது. 9ஆம் பார்வையாக குரு பகவான் நேரடியாக கும்பராசியை பார்க்கிறார். ரொம்ப விசேஷமானது. பொதுவாக குரு நேரடியாக பார்த்தால் அது ராஜயோகத்தன்மை, எதிர்பாராத வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் துலாம் மற்றும் தனுசு, கும்பம் என்ற 3 ராசியை தான் குரு பார்க்கிறார். அதுலேயே 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார். இந்த 9ஆம் பார்வைங்கிறது பாக்கிய பார்வை, பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியம் என்ன? உத்தியோக பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், இடம் வாங்கக்கூடிய பாக்கியம், இப்படின்னு இந்த பாக்கியங்களை ஏற்படுத்துவார். இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறுவார்கள். குறிப்பாக திருமணத்துக்கு தடை இதுவரைக்கும் வந்துட்டே இருந்திருக்கும். கும்பராசிக்கு நிறைய திருமணம் வந்து தட்டி போயிருக்கும். இந்த குரு பயிற்சியினால் அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உடல் ரீதியாக சிறு சிறு கோளாறுகள் இருந்து அந்த குழந்தை பாக்கியம் தட்டி போயிருக்கும், கருத்தங்காமல் போயிருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த குருவோட பார்வை இருக்கும். ரொம்ப சிறப்பான பார்வை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவோட நேர் பார்வை கும்பராசியில் விழுவதால் எதிர்பாராத வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், படிப்படியான நன்மைகள் ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த தடைகள், மனக்குழப்பங்கள், காரியங்கள், தடைகள் நீங்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ, தொழிலில் புது யுக்திகளை கடைபிடிப்பதற்கோ, நல்லவர்கள் உயர் பதவியில் இருக்க நல்லவங்களோட நட்புகளையோ குரு பகவான் ஏற்படுத்துவார். பெரிய மனிதர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் மற்றும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களோட நட்புகள், இந்த தொடர்புகள் அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு போகும். இந்த குருவோட பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சால் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். மீன ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் 3ஆம் வீடு என்று சொல்கிற வலிமை ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த 3ஆம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி 4ஆம் வீட்டில் அமருகிறார். 4ஆம் வீடு என்பது சொல்லுவது வீடு, மனை அப்படின்னு சொல்லலாம், இல்லை சுகஸ்தானம், அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வழியிலிருந்து நன்மைகள், உதவிகள் கிடைக்கும்.
சுகஸ்தானம்னா வீடு, இடம், வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். ஏற்கனவே பார்த்தோம்னா மீன ராசிக்கு விரயச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த விரயச்சனி காலத்தில் நாம் சுப செலவுகள் செய்தால், சுப காரியங்கள் சுப செலவுகள் செய்தால், சுப செலவு செஞ்சால் விரயங்கள் தவிர்க்கப்படும். அதனால இடம், வீடு, வாகனங்கள் கொஞ்சம் ஏதாவது பாதி ரூபா ரெடி பண்ணி பாதி கடனாக வாங்கினாலும் வாங்கி கொள்வது நல்லது. ஏன்னா மீன ராசிக்கு சுப செலவுகள், இடம், பொருள், வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் ஏற்படும். அதே போல 4ஆம் வீட்டில் இருப்பதனால் சுகஸ்தானம், குடும்பஸ்தானம் என்பதனால் திருமணம் யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தா திருமணம் முடியணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண யோகம் வரும். இந்த குருவோட அமைப்பு 4ஆம் வீட்டில் இருப்பதால் பெரிய நன்மைகள் இல்லை, இருந்தாலும் ஒரு 60% நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நன்மைகளை பெறுவதற்கு குரு வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா மீன ராசிக்கு குரு தான் சுவாமி. மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான். 1 மற்றும் 10 என்ற ஜீவனத்துக்கு, தொழிலுக்கு அதிபதியும் ஜீவனாதிபதியும் குரு பகவான். அந்த ஜீவனாதிபதினா தொழில் வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்வதால் சுகஸ்தான அமைப்புகள், அவங்க எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவாங்க. ஆனாலும் குரு வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் மேலும் நன்மைகளை பெறலாம். சரி, மீன ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு, இந்த குருவோட பார்வையினால் அவங்க என்னென்ன மாதிரியான நன்மைகளை பெறுவாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மீன ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்றது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சில குழப்பங்கள் நீங்கும், ஆனாலும் சிறு குழப்பங்களும் உருவாகும், சிறு தடைகளும் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் 10ஆம் இடம் சொல்கிற ஜீவனஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு, ஏதாவது உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருந்தால், ஏதாவது தேர்வு எழுதிக்கிறோம், அரசு வேலைக்கு எழுதுகிறோம், இல்லை அந்நிய நாட்டுக்கு முயற்சி பண்ணுறோன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குருவோட பார்வையினால் நல்ல நன்மைகள் வருது அப்படின்னா அந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மட்டும் மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அலைச்சல்கள், சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, ஞாபக மறதிகள், தூக்கமின்மை, மனக்குழப்பங்களை தான் ஏற்படுத்தும். இந்த 12ஆம் இடம் அயன சயன பயணஸ்தானம், விரைவு ஸ்தானம், மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மறைவு ஸ்தானத்தில் குரு பார்வையிடுவதனால் பெரிய நன்மைகளோ யோகங்களோ வளர்ச்சிகளோ இருக்காது. இருந்தாலும் குரு வழிபாடு செய்தால், குருவை வணங்கினால் நன்மைகள் இருக்கு. திரு ஆலங்குடி, தென்திட்டை, திருச்செந்தூர் என்ற சேத்திரங்களில் போய் குரு வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக குரு வழிபாடு செஞ்சு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க, சங்கல்பங்கள் செய்யுங்க. பக்கத்தில் ஏதாவது ஆலயங்களில் குரு ஹோமங்கள், குரு வழிபாடு, குரு பயிற்சி என்று நடைபெற்றால் அந்த குரு பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். வாரம் வியாழக்கிழமை சித்தர்கள், யோகிகள், மகான்கள் கோயில் சென்று வழிபடுங்க. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த குருவினால் வரக்கூடிய அந்த பார்வை கம்மியாக இருக்குது. ஏன்னா குரு நன்மை தரக்கூடிய கிரகம் தான், கெடுதல் பண்ணாது. அந்த பார்வை கம்மியாக இருக்கிறதுனால அந்த குருவுடைய பார்வை பலத்தை அதிகப்படுத்தினால், குருவோட அந்த தன்மை நமக்கு அதிகமாக கிடைப்பதை போல் செய்தால் குருவினால் நன்மைகள், மேன்மைகள், வளர்ச்சிகளை பெற முடியும். மீன ராசிக்கு சுவாமியே குரு தான், இருந்தாலும் குரு பார்வை குறைவாக இருப்பதனால சிறு குழப்பங்கள் ஏற்படும். குரு வழிபாடு செய்தால், குருவுக்கு அர்ச்சனை செய்தால் மேலும் சிறப்பான நன்மைகள், யோகங்களை பெற முடியும். அதனால் குரு வழிபாடு செய்யுங்க. நன்றி.